சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் விதிமீறல் கட்டிடங்களுக்கு எதிரான நடவடிக்கையை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்குகளுக்கு தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, விதிமீறல்கள் கட்டடங்கள் தொடர்பாக தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரை முதல் உத்தண்டி வரையிலான பகுதிகளில் கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளுக்கு முரணாக கடற்கரையிலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்துக்குள் கட்டப்பட்டுள்ள பங்களாக்கள், ரிசார்ட்டுகளுக்கு எதிராக வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த 2018ஆம் ஆண்டு 798 கட்டட உரிமையாளர்களுக்கு எதிராக சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் என பலர் பேர் இந்த மனுவில் அடங்குவார்கள். 6 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகாக இந்த வழக்குகள் நீதிபதிகள் அனிதா சுமன், நீதிபதி சுதீர்குமார் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணையாக வந்தது. அப்போது மாநகராட்சி நோட்டீஸை எதிர்த்து 798 உரிமையாளர்களில் சுமார் 440 பேர் அரசிடம் மேல்முறையீடு செய்ததாகவும், அதில் 84 பேருடைய மேல்முறையீடுகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள மேல்முறையீடு நிலுவையில் உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து மீதம் இருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் குறித்து கட்டட உரிமையாளர்கள் தரப்பு விளக்கமளிக்க வருகிற மார்ச் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியது உயர்நீதிமன்றம். விசாரணை நடத்தி வருகிற மே 31ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கும் நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் சென்னையின் நீண்ட கடற்கரை அரிய வகை ஆமைகள் இனப்பெருக்கம் செய்வதால் இப்பகுதியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது முக்கியம் எனவும், அதனால் உத்தண்டிக்கு அப்பால் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் அவர் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ராஜலட்சுமி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் விதிமீறல் கட்டிடங்களுக்கு எதிரான நடவடிக்கையை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்குகளுக்கு தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, விதிமீறல்கள் கட்டடங்கள் தொடர்பாக தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரை முதல் உத்தண்டி வரையிலான பகுதிகளில் கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளுக்கு முரணாக கடற்கரையிலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்துக்குள் கட்டப்பட்டுள்ள பங்களாக்கள், ரிசார்ட்டுகளுக்கு எதிராக வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த 2018ஆம் ஆண்டு 798 கட்டட உரிமையாளர்களுக்கு எதிராக சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் என பலர் பேர் இந்த மனுவில் அடங்குவார்கள். 6 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகாக இந்த வழக்குகள் நீதிபதிகள் அனிதா சுமன், நீதிபதி சுதீர்குமார் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணையாக வந்தது. அப்போது மாநகராட்சி நோட்டீஸை எதிர்த்து 798 உரிமையாளர்களில் சுமார் 440 பேர் அரசிடம் மேல்முறையீடு செய்ததாகவும், அதில் 84 பேருடைய மேல்முறையீடுகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள மேல்முறையீடு நிலுவையில் உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையடுத்து மீதம் இருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் குறித்து கட்டட உரிமையாளர்கள் தரப்பு விளக்கமளிக்க வருகிற மார்ச் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியது உயர்நீதிமன்றம். விசாரணை நடத்தி வருகிற மே 31ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 27ஆம் தேதிக்கும் நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் சென்னையின் நீண்ட கடற்கரை அரிய வகை ஆமைகள் இனப்பெருக்கம் செய்வதால் இப்பகுதியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது முக்கியம் எனவும், அதனால் உத்தண்டிக்கு அப்பால் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் அவர் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.